இங்கு சொல்லிட்டா இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மொத்தான முதற்கண் வணக்கங்கள். எனக்கு கொடுத்த தலைப்பு சமூக வலைதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவோம் என்பதாகும். என் உரையை கூறும் முன் நாம் எத்தனை சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறோம் என்று கூறுகிறேன், கேளுங்கள். பழமையை மறந்து புதுமையில் பிறந்து சமூக வலைதளத்துடன் வளர்ந்து வாட்ஸ்அப்பில் கலந்து ஃபேஸ்புக்கில் வைஃபையில் பிணைந்து மெசேஞ்சரில் அறிந்து சேட்சாட்டில் பகிர்ந்து ட்விட்டரில் புரிந்து ஸ்கைப்பில் சேர்ந்து ஃப்ளைட்டில் பறந்து அமேசானை திறந்து ப்ளூவேலை புதைந்து ஸ்மார்ட் போனை கையில் அடக்கி வைத்துள்ளோம். இந்த வாழ்வில் சமூக வலைதளம் இல்லா மனிதனை காண்பது அரிது. தவழும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர்கள் வரை சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்றனர். சமூக வலைதளம் என்பது நாம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் உப்பு போன்றது. தேவையான அளவில் பயன்படுத்தினால் உடலுக்கும் மனதிற்கும் நல்லது. அதுவே அளவிற்கு மிஞ்சினால் உபாதைகளுடன் மன உளைச்சலும் சேர்ந்து வந்துவிடும். சமூக வலைதளம் அனைத்து வீடுகளிலும், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், விமானத்துறை, தொழில்நுட்பத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை ஆகிய பல துறைகளில் பயன்படுத்துகின்றனர். இதனை மாணவர்கள் தங்கள் கல்வி வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்தினால் வாழ்வில் வளர்ச்சி அடையலாம். 1997ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் சமூக வலைதளம் மக்கள் மத்தியில் அதிகம் தெரியப்பட்டது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் தான் சமூக வலைதளம் பயன்பாடு அதிகரித்தது. நான் முன்பு சொன்னது போல அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றுதான். இந்தியாவில் 41 கோடி பேர் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாமல் 21 கோடி பேர் இன்ஸ்டாவையும், 44 கோடி பேர் யூடியூபையும், 1 கோடி பேர் ட்விட்டரையும், 53 கோடி பேர் வாட்ஸ்அப் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்றனர். இந்த புள்ளி விவரத்தை கூட நான் கூகுள் என்னும் வலைதளத்தில் தான் எடுத்தேன். இவ்வாறு சோஷியல் நெட்வொர்க் நமது அன்றாட வாழ்வில் அங்கமாகிவிட்டது. சில தாய்மார்கள் வடித்த சாப்பாடை தட்டில் போடுவதை விட நெட்டில் போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பல வாலிபர்கள் சம்பாதிக்க துட்டு வருவதில்லையே என நினைப்பதை விட எந்த ஊருக்கு போனாலும் நெட்டு வரணும்னு நினைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் கூறிய பதிவு என்னவென்றால், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 60 லட்சம் பேர் புதிய மொபைல் போன் வாங்கியுள்ளார்கள் என்பதாகும். சமூக வலைதளம் அல்லது அலைபேசி பயன்படுத்துவதால் கண் நோய்கள், உபாதைகள், மூளை பயன்பாடு குறைதல் போன்ற பல நோய்கள் வரும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். வலையில் சிக்கிய சிலந்தி போல சமூக வலைதளத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பொறுப்புடன் பயன்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.